வணக்கம். நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லாமே ஏதோ ஒரு குறை. மனுஷங்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு படைப்புன்ற ஒரு இதில எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு குறை எல்லாமே இருந்தா கூட, ஏதோ ஒரு குறைபட்டு கொண்டே இருக்கு. ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. அப்படி ஏன் இப்படி? அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு சின்ன ஒரு கவிதை மாரி ஒரு கவிதைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு கிறுக்கல் சொல்லலாம், இல்ல உளறல்ன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஆனா, இந்த கவிதை என்னன்னா, அ "நான் ஒரு குறை, நீ ஒரு குறை, நமக்கு எப்படி கிடைக்கும் நிறை?" அதாவது ஒரு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தா தான் ப்ளஸ்ஸு. அப்போ ஒரு குறை இருக்கு, ஒரு குறை இன்னொரு குறையோட சேரும்போது குறையா தானே வரும். ஏன்னா ஒரு குறை நிறையானா தானே வரக்கூடிய ரிசல்ட் நிறையா இருக்கும். அதனால ஒரு குறையும் சேரும்போது எப்படி நிறை வரும்? ஏன்னா, "நல் நேரம், நல் எண்ணம் கொண்டு நான், நீ" நல் வித்து தோன்றும் உணர்ச்சி மேலிட இடை மறந்தோம். அதாவது ஆணும் பெண்ணும் சேரும்பொழுது குறை இல்லாமல் ஒரு நல்ல நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு இணைந்தால், ஒரு குறையில்லாத ஒரு இது தோன்றும் அப்படின்றத அ மறந்து போய் ஏதோ ஒரு குறை. நம்போ நம்ம சிஸ்டத்தில நம்ம ஒரு நிறைய இல்லாம, குறையாவே 2 சிஸ்டமும் சேரும்போது, வரக்கூடிய சிஸ்டமும் குறையா தான் இருக்கும். அதனால "நல் வித்து தோன்றும் உணர்ச்சி மேலிட இதை மறந்தோம். ஆயில் முச்சூடும் அதற்காக தவித்தோம். அது உன் குற்றமல்ல, என் குற்றமல்ல. பின் யார் குற்றம்? குறையை நிறைவாக்காதது யார் குற்றம்? வழியிருந்தும் திறனிருந்தும் குறையை நிறையாக்காதது யார் குற்றம்? அவனைத் தவிர" அவன் அப்படின்னா இந்த இடத்துல இறை. இறையோ, இயற்கையோ. அதாவது அந்த இறை எப்பயுமே ஒரு குறையை வைத்து தான் இந்த படைப்பையே படைக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. அப்போ குறை இருந்தால் தான் அந்த படைப்பு. குறை இல்லன்னா, அங்க படைக்கிறதுக்கோட நோக்கமே இல்ல அப்படின்ற மாரி ஆயிடும். அதனால இந்த குறையை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது, களைய முடியாது என்பது தான் இதனுடைய ஒரு கருத்தா எனக்கு படுது. அதனால இந்த குறையை நாம் பெரிதாக நினைக்காமல் வாழ்வோம். உலகத்தை மேலும் எடுத்து செல்வோம் அப்படின்ற ஒரு கருத்துல தான் இந்த ஒரு கவிதையோ, உளறலோ வந்திருக்கு. மீண்டும் இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.